கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக கூறுகிறது: மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்பதாக. மனிதனின் மகிமை, த க்ளோரி ஆஃப் மேன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கோபத்தை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். சாதாரணமாக நமக்கு மிக விரைவாக வரும் கோபத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நம்மால் மேற்கொள்ள முடியும். கோபப்படுவதில் விவேகமாக இருப்பது என்றால் நாம் நீதியுடன் கோபப்பட வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. ஆனால் நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எபேசியர் 4:26 கூறுகிறது, கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதீர்கள் என்பதாக. ஒரு தந்தை தன் பிள்ளையிடம் இப்படியாக சொன்னார்: நான் உன்னை அடிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் இன்னும் கோபமாக இருப்பதால் என்னால் அதை இப்போது செய்ய முடியாது. என் கோபம் தணிந்த பிறகு நான் உன்னை தண்டிப்பேன் என்பதாக. அதுதான் ஞானம். கோபத்தில் ஒரு பிள்ளையை தண்டிப்பது அந்த தந்தையே ஒரு முட்டாள் என்பதை நிரூபிக்கிறது. கோபத்தில் விவேகமாக இருந்து அதே சமயம் சரியானதை செய்வதே ஞானம். நாம் கோபப்படாத வாழ்க்கை வாழ முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயம் முடியாது. அதே வேளையில் சிலர் எனக்கு கோபம் பயங்கரமாக வரும், அதை என்னால் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லுவார்கள். அதை சொல்லிக் கொள்வதில் அவர்களுக்கு பெருமை வரும். ஆனால் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் மனைவி கணவரிடம் கோபப்படுவதில் விவேகம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனம் மேலும் கூறுகிறது, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்பதாக. இது ஒரு மகத்தான வசனம். ஒரு மனிதனின் மகிமை என்பது மற்றொருவர் தனக்கு எதிராக செய்யும் பாவத்தை புறக்கணிப்பதே ஆகும். யாராவது உங்களை அவமதித்தால் அந்த அவமதிப்பை புறக்கணித்து அவரை நேசிப்பதே உங்கள் மகிமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மால் அதை செய்ய முடியாவிட்டால் நாம் வாழ்வில் தேவனுடைய மகிமையின் ஒரு பகுதியை இழந்து விடுகிறோம் என்ற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். புறக்கணிப்பதே அல்லது மன்னிப்பதே உங்கள் மகிமை. வெறுமனே சரி நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அதை உங்கள் மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து வஞ்சகமாக நினைவில் கொள்வது அல்ல. மாறாக அதை புறக்கணித்து அது பரவாயில்லை என்று சொல்வதே உங்கள் மகிமை. அதுதான் நீங்கள் உண்மையாகவே ஞானத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு மீறுதலை மன்னிப்பதே ஞானமுள்ள மனிதனின் மகிமை. அன்பு மற்றவர்களின் எண்ணற்ற தவறுகளையும் பாவங்களையும் மூடுகிறது. இயேசு விபச்சார ஸ்திரியை மன்னித்தார், சபித்த பேதுருவையும் மன்னித்தார், காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தை சிநேகிதனே என்று அழைத்தார். உங்களை காயப்படுத்தினவர்களை, அசட்டை செய்தவர்களை, எதிர்த்தவர்களை சரி பரவாயில்லை என்று மன்னித்து அவர்களிடம் அன்பு கூற பழகுங்கள். அதுவே உங்கள் மகிமை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் ஒவ்வொருவரையும் மன்னித்தீர் தகப்பனே. அதே போல எங்களுக்கும் அந்த மன்னிப்பின் சுபாவம் காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த கல்லனையும் மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் அறிந்து கொள்கிறோமே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும், யார் யார் எங்களை எப்படி நிந்தித்தாலும் அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கும் சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. கண்ணின் மணி போல பாதுகாத்தலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.